முதலாவதாக பல்சமய நல்லூர் இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு கடம் நீட்டிக்கொண்டிருக்கும் இந்த அமைப்பு அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்ததற்கு இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகம் முழுவதும் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், பொள்ளாச்சி, கோவை, ஈரோடு, திருப்பூர் அனைத்து தொகுதிகளிலும் பல்சமய நல்லூர் இயக்க நிர்வாகிகள் இந்த ஒரு மாத காலமாக மிகப்பெரிய சிறப்பாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும். நாட்டில் சமதர்ம ஆட்சி, சகோதரத்துவ ஆட்சி, நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தோழருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அண்ணன் மாநில செயலாளர் இந்திய தேசிய காங்கிரசின் அண்ணன் சரவணன் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றினார். அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள் அபுதாகிர், இஸ்மாயில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக ஒரு 25 நாட்களுக்கு முன்பு நான் தேர்தல் ஆணையத்திற்கு ரம்ஜான் வருவதை ஒட்டி 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா கொண்டு போனாலே இந்த மாதிரி காவல்துறை பிடிக்கிறாங்க, அதை நீங்கள் தளர்த்தோணும்னு கேட்டிருந்தேன். அதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்று இந்தியாவெங்கும் வெப்பச்சலனம் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. அதனால் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேங்க. இன்று 11ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் 1 மணி நேரம் வாக்குப்பதிவிற்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கோரிக்கை முதல் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் கோரிக்கை கொடுத்திருந்தேன். 1 மணி நேரம் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வேண்டி பணம் கொண்டு போறதுக்கு நான் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நேரத்தில் கொண்டு போறதுக்கும் கேட்டிருந்தேன். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். ஓட்டிங்க்கு பிரச்சாரத்துக்கும் கேட்டிருந்தேன். அதையும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே இல்லாத எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய எழுச்சி, பெண்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. கலைஞர் உரிமை தொகை, அதே மாதிரி இலவச பஸ் பயணம், கல்விக்கு கொடுத்தது, நிறைய திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி திட்டங்களினால் பெண்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி 40 தொகுதியில் 3வது இடத்துல தான் வருவாங்க. நான் கொஞ்ச நாளா அண்ணாமலை பேசிட்டு இருந்தேன். இப்ப அண்ணாமலை பேசுறதே நான் நிறுத்திட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுறது எல்லாமே பொய்யா பேசுறாரு. அதனால அவருக்கு பதில் கொடுக்கறது இல்லையே நான் முடிவு பண்ணிட்டேன். இது இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட்டு அது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாநிலத்துல ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த நீட்டை கொண்டு வருவோம், இல்லைன்னா பழைய மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சரியாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இப்ப காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னா நீட்டே நம்மளுக்கு இருக்காதுங்கிறத இந்த தேர்தல் அறிக்கையில் 2014 பாரதிய ஜனதாவின் அஜெண்டாவே சிஏ, முத்தலாக், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. சிஏ போன்ற சட்டங்களை இன்னைக்கு ஏற்றிட்டாங்க, முத்தலாக் சட்டத்தை ஏற்றிட்டாங்க. இப்போ இன்னொருக்கா அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க.
140 கோடி மக்கள், 23 கோடி பேர் இஸ்லாமியர்கள். ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால பெரும்பான்மை மக்கள் பயன்பெற்று இருக்கார்களா? இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால இந்த நாட்டில் வந்து அனைத்து துறைகளை வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம். 24 வயசிலிருந்து 34 வயது உள்ள இளைஞர்களுக்கு வேலை இல்லாம அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கிற நிலைமை. அது பொருளாதாரத்தை கேட்கவே வேண்டாம். பொருளாதாரம் மிகவும் சீரழிஞ்சு இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பணவீக்கம் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. பணவீக்கம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து 83 ரூபா சில்லறை வந்திருக்கு, சொச்சம் வந்திருக்கு. ஆனா இவருக்கு ஆட்சிக்கு வந்தா 40 ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஆட்சியில 60 ரூபா இருந்ததை 40 ரூபா கொண்டு வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து 83 ரூபா சில்லறை ஆயிடுச்சு. ஆனா எதுவுமே செய்யாம மக்களுக்கு வளர்ச்சியில மக்கள் 140 கோடி மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகாம எப்ப பார்த்தாலும் மதம் 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 என்றே பேசி கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் மோடி அவர்களும். இந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சிஏ சட்டம் கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு வளர்ச்சி என்ன கொடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வளர்ச்சியுமே கொடுக்காம மதத்தை வைத்து ஒரு பிரிவினை உண்டாக்கி உள்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் ஆதாயம் தேடக்கூடியவங்க தான் பாரதிய ஜனதாவும் மோடி அரசும். இந்த சிஏ போன்ற சட்டங்கள் வந்து இது வந்து இந்த இந்துக்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் அவங்களுக்கு ஏதோ பயன்பெற்று இருக்குதான்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி போட்டீங்க, இதனால சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் ஒரு சின்ன முதலாளியா இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து வாட்ச்மேன் வேலையிலையும் கார் டிரைவராக இருக்கிறாங்க. இந்த நாட்டவே வந்து மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு போயிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. ஆனா இவங்க எப்ப கேட்டாலும் மதத்தை பத்தி பேசுறாங்க, சிஏ பத்தி பேசுறாங்க, முத்தலாக் சட்டத்தை பத்தி பேசுறாங்க, பொது சிவில் சட்டம். இதனால என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க பெரும்பான்மை மக்களும் அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. இல்ல அவங்க வந்து இவி மிஷின் எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மீடியா ஒரு பவர் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இந்த 10 ஆண்டுகள்ல அவங்க வந்து அதானி அம்பானி அவங்க மீடியா வச்சிருக்காங்க. அந்த மீடியால வச்சு 400 தொகுதி அப்படிங்கறது வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் உடைஞ்சு இன்னைக்கு வந்து 100 தொகுதி 128 தொகுதி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நண்பர்கள், வடநாட்டில் இருக்கிற நண்பர்கள், ஊடகவியாளர்கள் நண்பர்கள்லாம் சொல்றாங்க. 125 சீட்டுக்கு மேல வராது பாரதிய ஜனதாங்கிறாங்க. இது வந்து இவங்க வந்து தோல்வி பயத்தில் இருக்காங்க பாரதிய ஜனதா. இதை வந்து 400 மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தி இதுல இருந்து ஏதோ ஒரு ஆதாயம் பெறணும்னு நினைக்கிறாங்க. 100% பாரதிய ஜனதா இந்த டைம் ஆட்சி அமைக்காது. நாட்டில் வந்து எங்களுடைய நோக்கமே வந்து அமைதி, நல்லிணக்கம், சகோதரத்துவம், அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக தாங்க நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே இல்லை. அந்த வேறுபாட்டை அதை வந்து இவங்க பிரிவினையை தூண்டி அதில் குளிர் காயலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழகம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஊட்டி வளர்த்த அந்த உணர்வு நான் எங்களுக்குள் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். சகோதரத்துவம் தான் எங்களுடைய பிரதான கொள்கை. கூட்டணி நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மோடிக்கு எதிர்ப்பலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? மோடி எதிர்ப்பலை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, இந்தியா முழுவதும். அதுல வந்து இந்தியாவோட தமிழகம் முழுவதும் இருக்கு. அதனால வந்து எந்த கூட்டணி வந்தாலும் இஸ்லாமியர்களாகட்டும், சிறுபான்மை பெரும்பான்மை அனைவர்களாகட்டும் அனைவரும் எதிர்ப்பை சம்பாதித்தவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள். அதனால வந்து இங்க வந்து யார் ஆதரிச்சாலும் நீங்க வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனா எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சுங்கண்ணா. நானும் ஒரு 10 தேர்தல் 7 தேர்தல் பார்த்திருப்பேன், இடைத்தேர்தல் எல்லாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங். நீங்க வந்து பூத்துக்கே ஆள் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. நாங்க வந்து திமுக எல்லாம் வேலை செஞ்சிருக்கோங்கண்ணா. இது வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சவருங்கண்ணா. ஐபிஎஸ் படிச்சவருக்கு வந்து மக்களை எப்படி சந்திக்கணும், மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. அது அவரு ஏதோ பேசிட்டு போற போக்குல ஏதோ பேசுவார். ஏன்னா அவர் டெய்லியும் ஏதோ ஒன்று பேசி அவர் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறார் இல்லையா? அது மாதிரி இது ஏதோ ஒன்று பேசிட்டு போறாரு. அவரெல்லாம் 3வது இடம் 4வது இடம் தாங்கண்ணா.